Good afternoon, students. The overseas industry பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20 years அதில் இருக்கேன். My profession is basically career counseling. Like students will ask me like, sir, US apply பண்ணோம், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த டாப் கண்ட்ரீஸ் யூனிவர்சிட்டிஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, ஸ்காலர்ஷிப்ஸ் எப்படி வாங்குறது, இன்டர்ன்ஷிப்ஸ், வேலை வாய்ப்பு. This is a comprehensive session that we do. World War II டைமில் பார்த்தீங்கன்னா all the soldiers, அந்த டைமில் ஹிட்லருக்கு பயங்கரமான எனிமிட்டி இருந்தது. lot of fight was going on in World War II. There was this mother and child called Briggs and Myers. ஒரு லேடியும் ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும், they called Briggs and Myers were there. அப்போ நிறைய ஆட்கள் தேவைப்பட்டுச்சு டிஃபென்ஸில். பிகாஸ் எல்லா மென்னும் ஃபைட் பண்ணுறதுனால லேடிஸ் சிட்டிங் அட் ஹோம், பட் தே வாண்டட் பீப்புள். ஏன்னா வாரில் உங்களுக்கு வந்து ஆள் தேவைப்பட்டுச்சு, ஆர்ட்லரிக்கு தேவைப்பட்டுச்சு, ஹாஸ்பிட்டல்ஸில் சோல்ஜர்ஸ் அடிபட்டு கிடந்தாங்க தேவைப்பட்டுச்சு. பட் எந்த விமனுக்கு என்ன வேலை கொடுக்கலன்னு தெரியல. லாட் ஆஃப் விமன் ஆர் சிட்டிங். சோல்ஜர்ஸ் ஃபைட் பண்ணதுனால பெண்கள்லாம் வீட்டில் இருக்காங்க, பட் யாருக்கு என்ன வேலை கொடுக்குறதுன்னு தெரியல. ஸோ ஒரு அமெரிக்கன் லேடி பிரிக்ஸ் அண்ட் மயர்ஸ், ஒரு அம்மாவும் பொண்ணு இந்த டெஸ்ட் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. தி ஃபார்முலேட் டெஸ்ட் கால் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் என்ன அப்படின்னா, இட் வில் அசஸ் யுவர் பர்சனாலிட்டி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், யூ டூ தட் டெஸ்ட்னு வைங்க, இட் வில் கிவ் யூ அ அவுட்லைன் அபவுட் யுவர் பர்சனாலிட்டி. நீங்கள் இன்ட்ரோவர்ட்டா, நீங்கள் எக்ஸ்ட்ரோவர்ட்டா, நீ க்ரியேட்டிவான பர்சனா, உனக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி இருக்கும், நீ உனக்கு வந்து ஏஸ்தட்டிக் சென்ஸ் இருக்கா, அனாலிட்டிக்கல் ஸ்கில் எப்படி இருக்குது, இட் கிவ் யூ அன் அவுட்லைன். பேஸ்ட் ஆன் தட் வி கேன் ஐடென்டிஃபை, ஓகே இவங்களுக்கு மனித நேயம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, குட் பர்சன், யூ ஒர்க் இன் த ஹாஸ்பிட்டல். உனக்கு அனாலிட்டிக்கல் ஸ்கில், மேத்தமேட்டிக்கல் ஸ்கில் நல்லா இருக்குது, யூ ஒர்க் இன் த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். ஸோ திஸ் டெஸ்ட் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கம்பெனிஸ் டுடே இன் த வேர்ல்ட் ஆர் யூசிங் திஸ் கால் சைக்கோமெட்ரிக். இட்ஸ் பிரிக் மயர்ஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, ஹாலண்ட் கோட் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, 16PF டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. Why I am telling you this is, when children, as you, when you choose careers, keep this as an option. எனக்கு skills and ability, see, always when I say career counseling, children will like something and they'll be good at something. இது ரெண்டுக்கும் ஒரு சின்ன இடைவெளி தான் இருக்கும். ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லா வரும், ஆனால் ஒரு விஷயம் நல்லா பிடிக்கும். இதுக்கு தான் கன்ஃபியூஷன் வரும். சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் சம்டைம்ஸ் அது நல்லா வராது. ஸோ வென் யூ டூயிங் அ சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வில் கிவ் அன் அனாலிசிஸ். நீங்கள் ஆன்லைனில் ஃப்ரீயாக கூட போய் பண்ணலாம். அது அப்படியே நீங்கள் கொஸ்டின்ஸ்லாம், தேர் இஸ் நோ ரைட் அண்ட் ராங் ஆன்சர் அந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டெல் யூ, ஒரு பஸ் வருது, ஃபுல்லி பேக்டாக வருது, அடுத்த ஸ்டாப்பில் ஒரு தேட்டர் இருக்குது, ஹிட் மூவி இருக்குது. ஒரு கொஸ்டின் இருக்கும், இந்த பஸ்ஸை நீங்கள் எடுப்பீங்களா இல்லை நாளைக்கு எடுப்பீங்களா? நாளைக்கு வில் கோ சி த மூவி. இன்னைக்கு போனாலும் தப்பு இல்லை, நாளைக்கு போனாலும் தப்பு இல்லை. தேர் இஸ் நோ ரைட் அண்ட் ராங் ஆன்சர். பட் மோமெண்ட் யூ கிளிக் எஸ் ஐ வில் டேக் த பஸ், எஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே இவர் ரிஸ்க் எடுப்பார்ப்பா, நோன்னு தட்டிங்கன்னா ரிஸ்க் எடுக்க மாட்டார். இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு உங்கள் பர்சனாலிட்டியை எடுத்துக்கும். அந்த கிராஃபிக்கல் ரிப்போர்ட்டாக அது வரும் உங்களுக்கு. இந்த ரிப்போர்ட் அப்படியே உங்கள் கிராஃபில் காமிக்கும். அனாலிட்டிக்கல் ஸ்கில் உங்களுக்கு எப்படி இருக்குது, லீடர்ஷிப் எப்படி உங்களுக்கு இருக்குது, இன்ட்ரோவாட்டா எக்ஸ்ட்ரோவாட்டா. பேஸ்ட் ஆன் தட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும், உன்னோட ஸ்கில்லுக்கு, உன்னோட கேரக்டருக்கு, உன்னோட பர்சனாலிட்டிக்கு இந்த கோர்சஸ்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாமே. உனக்கு அனாலிட்டிக்கல் ஸ்கில் நல்லா இருக்குது, உனக்கு மியூசிக் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், ஒய் கான்ட் யூ கன்சிடர் சவுண்ட் இன்ஜினியரிங்? இட் வில் சஜஸ்ட் யூ. இட்ஸ் நாட் தட் இதுதான் அப்படின்னு இல்லை, இட்ஸ் சப்ஜெக்டிவ் பட் இட்ஸ் சஜஸ்ட் யூ. ஸோ யூஸ்வலி வென் வி டூ தீஸ் கரியர் கவுன்சிலிங்ஸ் 1-to-1 இஸ் வெரி குட். வி அண்டர்ஸ்டாண்ட் த சோஷியல் பேக்ரவுண்ட் எல்லாமே. பட் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டை கன்சிடர் பண்ணுங்க டு சூஸ் யுவர் கெரியர்ஸ். Second thing, like what I want to say is, when for overseas பொறுத்த வரைக்கும், I'll just give you an overview. To do it in 30 minutes is very big. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து US யூனிவர்சிட்டிஸ், UK யூனிவர்சிட்டிஸ்லாம் இந்த டாப் 200 இருந்துச்சு. இன்றைக்கெலாம் வந்து ரேங்கிங் பயங்கரமான காம்படிட்டிவ்னஸாக இருக்குது. இன்றைக்கெலாம் சில யூனிவர்சிட்டிஸ் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. முன்னெல்லாம் US யூனிவர்சிட்டிஸ் இருக்கும், UK யூனிவர்சிட்டிஸ் தான் பாப்புலர். யூ சி தி ஓல்டன் டைம்ஸ், ஆக்ஸ்ஃபோர்ட், கேம்பிரிட்ஜ், ஹார்வர்ட், இப்படி தான் இருந்தது. பட் இன்னைக்கு 2021ல் இஃப் யூ சி த வேர்ல்ட் டாப் 200 யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் த வெஸ்ட், சரி நீங்கள் கேனடாலேருந்து மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஃப் ஐ ஜஸ்ட் கிவ் யூ ஜஸ்ட் ரவுண்ட் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் குளோபலி. லைக் இஃப் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் கேனடா, யூ ஹேவ் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ, மெக்கில் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா. யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா நம்ம அந்த பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ படித்த யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி ஆஃப் வாட்டர்லூ. யூ கம் டு US, இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் டாப் 200ல் இருக்குது. இஃப் கம் டு US, அந்த ஐவி லீக்ஸ்னு சொல்லக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிஸ் உள்ள இருக்குது. ஹார்வர்ட், ஸ்டான்ஃபோர்ட், ஏல், பிரின்ஸ்டன், ப்ரவுன், டியூக், யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகன், ஆன் ஆர்பர், நியூயார்க் யூனிவர்சிட்டி, கார்னிங் மெலன் யூனிவர்சிட்டி, ஆல் தீஸ் ஆர் இன்சைட். இது கூட பரவாயில்ல. இஃப் யூ கம் டு மெக்சிகோ,
There is Autonomous University of Mexico. நினச்சி பாருங்கள், மெக்சிகோ இன்னைக்கு டாப் 200ல வந்துருச்சு யூனிவர்சிட்டிஸில். You come to South America, Colombia, University of Los Andes is there from Colombia. Chile, University of Chile is inside in the top 200. Brazil, University of Sao Paulo is inside top 200. And if you come to Argentina, University of Buenos Aires is there. இதெல்லாம் முன்னாடி இல்லை. Then if you go towards Europe, of course, உங்களுக்கு வந்து ஸ்பெயினில் University of Barcelona is there. அப்படியே நான் வந்தீங்கன்னா France, University of Sorbonne University, University of what is that? Italian, these universities. Straight, if you see the longitude, France கீழே பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா வரும். University of South Africa, Cape Town University is coming in the top 200. We have a university from Africa. UK எடுத்துக்கிட்டிங்கன்னா, of course, Oxford University, Cambridge, London School of Economics, King's, Imperial, Warwick, Manchester, இந்த மாதிரி யூனிவர்சிட்டி. அயர்லாந்து பார்த்தீங்கன்னா University of Trinity University, University College Dublin இருக்கு. If you go to Switzerland this side, Basel University, ETH Zurich is there. If you go to Germany, Technical University Munich, Technical University Heidelberg. Why I'm telling you this is, there's a reason. Then if you go to Denmark, University of Copenhagen, Norway, University of Oslo. If you go to Austria, University of Vienna. If you go to Italy, Polytechnic University. Then if you come to the Middle East, from Saudi you have King Al Aziz University. From Qatar you have Qatar University. From Kazakhstan you have the Kazakh University. This is the top 200 in the world, I'm telling you. We are not in the list. Then come this side. If you tell Israel, we have Hebrew University of Jerusalem from Israel, which is very, very good for agriculture technology. In the Pakistan, of course, India starts. We have Lomonosov State University from Russia. India, which are the universities from India? Any guess? IIT Bombay, IIT Delhi, and Indian Institute of Science. This is மூணு இருக்கு. If you shift to China, we have Tsinghua University, Fudan University, Jiaotong, 8 universities மேல இருக்கு top 100ல Chinaல. You won't believe it, today students from US are coming to China to study. There's the reason, I will tell you. Then if you go from Taiwan National University. If you look at Hong Kong City University, Hong Kong. Then if you look at South Korea, South Korea, there's something called SKY. Many students apply for that because they get a lot of scholarships. SKY, Seoul National University, S, Y, Yonsei University, K is Korea Advanced Institute of Science and Technology. Then of course, finally Japan, Osaka University, University of Tokyo. If you come down to Southeast Asia, in Malaysia you have Malaya University, University Science Malaysia. Singapore, smaller than Chennai. We have National University of Singapore, Nanyang Technical University. Australian National University, University of Sydney, University of Melbourne. You look at Auckland finally, Auckland University. In the top 200ல கிட்டத்தட்ட 30 countries உள்ள இருக்கு. Why I'm telling you this list is, என்னைக்காரும் அந்த நேம் ஞாபகம் வரும் உங்களுக்கு. அட்லீஸ்ட் ஒரு ஆன்லைன் கோர்ஸாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு ஞாபகம் வரும். Now people might ask me, sir, top 200னா என்ன, எதை பேஸ் பண்ணி ஒரு யூனிவர்சிட்டி ரேங்கிங் கொடுக்குறாங்க? வேறு இது உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி நம்ம எங்கே இருக்கோம் உலக லெவலில் அப்படின்னு. இவ்வளோ குட்டி countries have come in the top 100. How they give the world ranking is 50% marks goes for research and development. நீ engineering graduate தான் கொடுக்குற, நீயும் கொடுக்குற. How many of you have submitted innovations, projects? How many of you submitted patents? என்ன நீ புதுசாக கண்டுபிடிச்சிருக்க? இந்த யூனிவர்சிட்டி இவ்வளோ புதுசாக கண்டுபிடிச்சி இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிருக்கு? அவன் பேட்டன்ஸ் தான் பார்க்குறான். 5% goes for international student strength. உன் யூனிவர்சிட்டியில் எவ்வளோ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, நான் 5 marks தரேன். பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு 5 marks தரேன். இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டிக்கு 5 marks தரேன். They are not giving for Wi-Fi or bus or anything like that. 50% goes for R&D. That is where we lose out. நீங்கள் பேட்டன்ஸோட வேர்ல்ட் பேட்டன்ஸ் பாருங்கள். ஹையஸ்ட் 5 lakh பேட்டன்ஸ் மேலே சைனாஸ் ஃபைலிங். நான் அந்த பெருமைக்காக சொல்ல, அது கம்பேரிட்டிவ் ஸ்டடி. 5 lakh ஸ்டூடெண்ட் 5 lakh பேட்டன்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஃபைல் பண்ணுறான். நெக்ஸ்ட் கம்ஸ் US with 3.5 lakhs. Switzerland files. We file per year only 25,000 plus patents. So in terms of research and development is very, very important in terms of, in standing the world. This is the overall view of what is happening globally. Generally, if you see what is it? Students பொறுத்த வரைக்கும், if you look at application process, then when students ask me sir, US, UK, Australia, New Zealand, எல்லாம் expensive. What kind of profile, நான் இப்போ ஃபஸ்ட் இயர் நான் காலேஜ் இப்போ இந்தியாவில் ஜாயின் பண்ணுறேன். நான் ஒரு நல்ல யூனிவர்சிட்டி மாஸ்டர்ஸில் படிக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணணும்? வெரி சிம்பிள். ஒர்க் மைக்ரோ லெவலாக ஃபஸ்ட் இயர்லேருந்து ஒர்க் பண்ணுங்கள். மேம் சொன்ன கான்செப்ட்லாம் இட்ஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் திங் இஸ் சூஸ் த ரைட் ப்ரோக்ராம். யாருக்கு அதுவும் பார்க்காதீங்க.
I have done counseling for identical twins. எனக்கே வித்தியாசம் தெரியாது. But they went for 2 separate courses to New Zealand. Why I'm telling this, children are unique. யார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் கோர்ஸ் வந்துச்சு. கம்ப்யூட்டர்ஸ் எடுத்தால் ஏஐ போகுது, வர்ச்சுவல் ரியாலிட்டி போகுது, டேட்டா அனாலிட்டிக்ஸ் போகுது, க்ளவுட் கம்ப்யூட்டிங் போகுது, எத்திக்கல் ஹேக்கிங் போகுது, சைபர் செக்யூரிட்டி போகுது, மெஷின். Too much of differences are there. We need to give all the clusters to the children. So identify and choose a course correctly, choose an institution, go and visit them. Go and visit the classrooms, meet the teachers and everything. So do that clarity first. Choose the right course. Usually check the modules, check the content. Oh, இதெல்லாம் நம்ம படிக்க போறோமா? ஓ, இதெல்லாம் content அப்படின்னு. First thing. Second thing is micro level 4 வருஷத்துக்கு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கங்க. First thing is create a good profile on LinkedIn. There's a website called Glassdoor. I know how many Glassdoor, Monster, இதெல்லாம் வந்து ஜாப் ப்ரொஃபைல் வெப்சைட்ஸ். உங்கள் ப்ரொஃபைல் ஆக்டிவாக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. Companies don't come and interview today. They search everything in LinkedIn. For example, எனக்கு இப்போ ஒரு என்ன சொல்லுது, சூலூரில் எனக்கு 100 பேர் வந்து ஐடியில் வேணும் அப்படின்னு யூஎஸ் கம்பெனி நினச்சதுன்னா லிங்க்டின்ல சர்ச் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். யூஎஸ்லேருந்து அவன் வந்து ஹோட்டலில் எடுத்து தங்கி இன்டர்வியூ பண்ண மாட்டான். They just going to search, use the keywords. I want this Java programming, C++ from Sulur area. அப்படின்னா டட்டு லிஸ்ட் கொடுத்துருவோம் 500 பேரை. மறுபடி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். ஐ நீட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் ஆர் திஸ் லாங்குவேஜ், ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். அந்த 100 பேருக்கு மட்டும் மெயில் போவோம் யூஎஸ்லேருந்து, இந்த டைமில் உட்காந்து ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணு அப்படின்னு. கீப் யோர் சோஷியல் மீடியா ஆக்டிவ் ப்ரொஃபைல் வெரி ஆக்டிவ், எஸ்பெஷலி இன் LinkedIn, Glassdoor, Monster. These are job search websites. Second thing is, நம்ம ஒரு கோர்ஸ் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க. இந்த மெக்கானிக்கல் நீங்கள் எவ்வளோ நல்ல சிலபஸ் படித்தாலும் 40% தான் உதவும். சரி, நான் எப்படி அப்டேட்டடாக இருக்கிறது அப்படின்னா, யூ ஃபாலோ ஆல் த டாப் கம்பெனிஸ். ஃபார் மெக்கானிக்கல் எடுக்கிறீங்களா, சரி, ஆட்டோமொபைலில் என்னென்ன பிக் கம்பெனிஸ் லைக் டெஸ்லா, or let it be like big electric companies in China like NIO. Follow these companies in Twitter. Follow these companies in Twitter. Suppose you're an IT guy, follow Amazon, follow Microsoft, follow all the big SaaS companies. Because daily update கொடுத்துட்டே இருப்பான். நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ யூ வில் நோ இண்டஸ்ட்ரி எப்படி போகுது, நம்ம ஏதாவது மிஸ் அவுட் பண்ணுறோமான்னு அப்படின்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வரும், டுடே நீங்கள் உங்கள் சிலபஸ் பாருங்கள், இன்னைக்கு வரைக்கும் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் மெக்கானிக்கலில். இன்னைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சிஸ்டம்ஸ் போயிடுச்சு, ஹைப்ரிட் எலக்ட்ரிக் போயிடுச்சு, ஆட்டோனாமஸ் வெஹிக்கிள் சிஸ்டம் வரைக்கும் போயிடுச்சு. வி ஆர் அவுடேட்டட். பட் நோ ப்ராப்ளம். வாட்ஸ் நெக்ஸ்ட்? ஆன்லைன் கோர்சஸ் எடுக்குதுங்க. ஸோ இந்த கோர்ஸ் 4 வருஷம் படிக்கிறோம், ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் நம்ம கோர்ஸில் இல்லை, என்ன பண்ணலாம்? டோன்ட் பேனிக். யூ கோ டு சம்திங் கால் MOOC, மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், edx.org, Coursera, Udemy, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ். நான் சொல்ல மொத்த யூனிவர்சிட்டிஸும் இந்த பிளாட்ஃபார்மில் ஃப்ரீயாக கொடுக்குது கோர்சஸ் உங்களுக்கு. அந்த edx.org வெப்சைட் போங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூ வாண்ட் டு சர்ச் ஃபார், லெட்ஸ் சே ஐ வாண்ட் டு சர்ச் ஃபார் சம்திங் ஃபார் ஹைப்ரிட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சிஸ்டம் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடன்னு யூனிவர்சிட்டி ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்கும். யூனிவர்சிட்டி ஆஃப் ஹார்வர்ட் ஆஃபரிங் திஸ் ப்ரோக்ராம் 3 weeks. யூனிவர்சிட்டி ஆஃப் சே ஆக்ஸ்ஃபோர்ட், ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் நிறைய அந்த ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுவோம். 3 weeks ப்ரோக்ராம், 4 weeks ப்ரோக்ராம், 6 weeks. தேர் ஆல் செல்ஃப் பேஸ்ட் ப்ரோக்ராம்ஸ். அதாவது நீங்கள் எப்போ வேணால் முடிச்சுக்கங்க. யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஓன் டைம், டூ தி அசைன்மெண்ட்ஸ், எல்லாமே ஃப்ரீ. கண்டென்ட் வேர்ல்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா டியூ வாண்ட் அ சர்டிஃபிகேட்னு கேட்கும். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது எஸ்ன்னு எடுத்தீங்கன்னா $10, $15 கேட்கும். சப்மிட் பண்ணுங்கள், சர்டிஃபிகேட் யூஎஸ்லேருந்து வரும். அதை அப்படியே தூக்கி லிங்க்டின்ல போடுங்க. அப்கிரேட் யுவர் செல்ஃப். டோன்ட் பிளேம் யுவர் பேரண்ட்ஸ். See what you can upgrade. Keep upgrading. Today world is very fast. Third thing is, when we go for counseling to schools, we don't tell the children, நீ 10th முடி, 12th முடி, UG முடி, PGக்கு அப்புறம் வேலைக்கு போகணும், 8th இருந்து வேலைக்கு போக சொல்கிறோம். I'll tell you how. This is happening in the world. You go for freelancing. You go for freelancing. இந்த வடிவேல் சொல்ல அப்படி இல்லை, ஆனால் பிஸியாக இருக்கணுமே. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சில்ட்ரன் ஷுட் நாட் பி ஐடில். இப்போ ஃபீவர்னு ஒரு வெப்சைட் இருக்குது, FIVER, டாப்டால், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் இந்த வேர்ல்டு. உங்களுக்கு என்ன ஸ்கில் தெரியுமோ உங்கள் ப்ரொஃபைல் அது உள்ளே போடுங்க, உங்களுக்கு ஆள் வரும். சார் எனக்கு வெப் டிசைன் நீங்கள் கற்றுக்கிட்டேன், ஒரு 5000 செலவு பண்ணி, உங்கள் ப்ரொஃபைலத்துக்கு உள்ளே போடுங்க, ஃபோட்டோ போடுங்க, எனக்கு ப்ரொஃபைல் இந்த வெப் டிசைனிங் பண்ண தெரியும், ஐம் ஃப்ரம் இந்தியான்னு போடுங்க, உங்களுக்கு கால்ஸ் வரும். Somebody from Sweden will call, somebody from Africa will call, can you do this thing for me? You do, they will pay you in dollars. Sir, I know singing, can I teach someone? Teach. எனக்கு knitting தெரியும், சொல்லிக் கொடுக்க முடியும். எனக்கு தபலா தெரியும். தட் ஃப்ரீலான்சிங் இஸ் ஃபார் எவ்ரிபடி. எனக்கு மல்டிபிள் லாங்குவேஜ் தெரியும், டிரான்ஸ்லேட்டராக போங்க. ஸ்டார்ட் கெட்டிங் எம்ப்ளாய்ட் இன் டு தட் ஃபினான்ஷியல் வேர்ல்ட் ஈஸிலி. தெர் ஆர் லாட் ஆஃப் ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ், டாப்டால், ஃபீவர். ஸோ கெட் யுவர் செல்ஃப் எம்ப்ளாய்ட் ஏர்லியர் இன் லைஃப்.
Fourth point is volunteering activities முடிஞ்ச வரைக்கும் participate பண்ணுங்க. It's very, very important. Maybe it's a blood donation camp, maybe it's an NGO activity. Do some kind of volunteering activities. It's very good for profile building process. Fifth, participate in one sporting event at least. Don't stay idle. If you look at US, most of the universities, you know who's the highest paid? Not the maths teacher or the physics teacher or chemistry teacher. It's a football coach. They paid in millions of dollars. இங்க பாதி ஸ்கூல்ல கிரவுண்டே இல்லை. It's very, very important to keep yourself physically fit. If you do not physically fit, in the cognitive activity இருக்காது. ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி டேக் பார்ட் பண்ணுங்க. ஏதாவது சம்திங் டீம் பிளே வச்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் when I see students when submitting the resume for TCA or Wipro after 4 years, அந்த ஹாபீஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துருவாங்க. சார் நான் போகிறது கோடிங் ஜாப்பு, ட்ரெக்கிங் போட்டதுனால எப்படி சார் எனக்கு வேலை கொடுப்பான்? போடு, வேலை கொடுப்பான். வேலை கொடுப்பாங்கிறத விட ட்ரெக்கிங் நீங்கள் போடும்போது அதை வச்சு ஒரு ஹெச்ஆரால் என்ன டிரைவ் பண்ண முடியும்? உனக்கு ஃபிசிக்கலி ஃபிட் பர்சன், உனக்கு ஒரு கோல் செட்டிங் இருக்குது, யூ ஹாவ் அ டீம் எபிலிட்டி, டீம் ஒர்க்கிங் எபிலிட்டி, யூ ஹாவ் அ கோல் செட்டிங். இந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் நீங்கள் போடுற ப்ரொஃபைல்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் யோர் ப்ரொஃபைல். மைக்ரோ லெவல். ஸோ டூ அடிஷ்னல் ப்ரோக்ராம்ஸ், கீப் யோர் சோஷியல் மீடியா ஆக்டிவ், டூ ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ், ப்ளீஸ் ஆக்சஸ் தெம். உங்களோட சிவி பொறுத்த வரைக்கும் ட்ரை டு மேக் சம்டைம்ஸ் திஸ் 30 seconds or 1 minute video CV. Most companies like that today. They don't have time to sit and see, papers. Try to make a 30-second video CV. For example, show your creativity. If you're entering into production, into some kind of a design, product design engineering or something like that, do a 30 seconds video CV about yourself. It shows that you're a more creative person. It's faster to access. Is my thing. And one more thing next in colleges, participate in competitions. Don't leave. Maybe it's a global competition, maybe it's within Coimbatore or in Salem, whichever. Competitions are hotspots where companies note people faster. So build your profile thing. When it comes to your second year, if you're looking into overseas, plan. So நான் US plan பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே GRE ப்ரிப்பேர் பண்ணுமா, IELTS ப்ரிப்பேர் பண்ணுமா, என்ன ப்ரிப்பேர் பண்ணும்? Don't go and waste parents' money registering for every exam without any reason. தெரிஞ்சு பண்ணுங்க. ஜாப்பனீஸ் படிக்க போகிறேன், எதுக்கு படிக்க போகிறேன்னு தெரியாது. அண்டர்ஸ்டாண்ட் வை ஜாப்பனீஸ், ஓகே என்னென்ன கம்பெனிஸ் கேட்குறான், ஏன் ஜப்பானுக்கு போய் வேலை நம்ம போகணும்? அவன் நம்மளோட குட்டி கண்ட்ரி, கரெக்ட். Today Japan, I'll tell you what's the problem, why they're asking for people. It's the entire population is getting old. ஒரு ஜெனரேஷனே இங்கே வயசாகிடுச்சு. நீங்கள் ஜப்பான் போனீங்கன்னா உங்களோட எலிவேட்டரு லிஃப்ட் எல்லாமே ஸ்பீடை கம்மி பண்ணிட்டாங்க. பிகாஸ் முக்கால்வாசி சீனியர் சிட்டிசன்ஸ் தான். ஆல் தி யங்கர் ஜெனரேஷன் ஆர் பிஸி ஒர்க்கிங். பெரியவங்களை பார்க்க ஆளே இல்லை. உங்களுக்கு டைப்பர்ஸ் இருக்கு இல்லையா, குழந்தைங்க யூஸ் பண்ண டைப்பர்ஸ், அதோட வயசானவங்க யூஸ் பண்ண டைப்பர்ஸ் தான் ஜப்பானில் அதிகமாக விற்கிது. And that's why robotics is getting very, very big in Japan. இப்போ இந்த ப்ராஸ்தட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் அட்டாச் பண்ணால் சென்சர்ஸ் கொடுத்துட்றான். இப்போ ஒரு வயசான வீட்டில் உட்காந்துருக்கு ஒரு காஃபி எடுக்கணும்னா அது ஹெல்ப் பண்ணுது. தட்ஸ் வை ரோபோட்டிக்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான் ஜப்பான். அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இஃப் யூ கோ டு சம் ஆஃப் த ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ் தேர், இஃப் நீங்கள் ஒரு காஃபி கியோஸ்க் இருக்கும், நம்ம என்ன பண்ணுவோம், காயின் போட்டு ஒரு காஃபியோ இல்லை கூல் ட்ரிங்கோ ஆன் பண்ணுவோம். நீங்கள் பக்கத்தில் போக பார்த்தீங்கன்னா உங்களை ஸ்கேன் பண்ணும். இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸ்கேன் யூ என்ன ஹைட்டு, என்ன வெயிட்டு, டெம்பரேச்சர் என்ன, மழை பெய்யுதா, இது அதை பேஸ் பண்ணி கொடுக்கும். இந்த குளிர்து, வயசானவன் காஃபி சாப்பிடுங்களேன், இட் வில் சஜஸ்ட் யூ. It understands everything and gives you solutions faster. So Japan is moving like that. So that's why they look for more workers. Usually they are looking for skilled labor from India. So if plan it, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, காலேஜஸ் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்குன்னா ஸ்ட்ரக்சராக பிளான் பண்ணுங்க. அப்போ இது படித்தா, ஏன்னா ஜாப்பனீஸ் இஸ் டிஃபிகல்ட். ஃபாரின் லாங்குவேஜஸ், French is easy, Spanish is easy, German is easy. But if you look at Korean, Japanese and Chinese, very difficult. My own Chinese classmates, they don't know how to write Chinese. It's very difficult. Chinese liye pathina Mandarin irukku, Cantonese irukku, Hokkien irukku. So when you want to invest in a foreign language, super duper idea. But edukka pandrom, enna panna, enna use ngiradhu plan பண்ணுங்க. Japanese. Second thing is German. German is a very, very good option if you're looking for some kind of a free education. Public universities in Germany are free. சார் என்னால் யூஎஸ் லெவலில் செலவு பண்ணி போக முடியாது, ஆஸ்திரேலியா பண்ண முடியாது. ஐ எம் லுக்கிங் அட், என்னால் நல்லா படிக்க முடியும், எனக்கு வேறு ஏதாவது நல்ல கண்ட்ரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா நார்வே அண்ட் ஜெர்மனி கிவ் ஃப்ரீ எஜுகேஷன். இட்ஸ் நாட் ஃப்ரீ எஜுகேஷன், இட்ஸ் த பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் ஆர் ஃப்ரீ ஃபார் த லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃப்ரீ தான். ஆல் த பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் ஆர் ஃப்ரீ. தே ஹேவ் சம்திங் கால் தி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைட் சயின்சஸ். பிளான் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும், யூ மெயின்டைன் யூர் அண்டர் கிராஜுவேஷன் மார்க்ஸ் nicely. German language requirements, there are 6 levels, A1, A2, B1, B2, C1, C2. It's very easy. Tamil நல்லா வரவங்களுக்கு German வரும், நான் பார்த்தது தான். So if you're good at Tamil, German will come because it's very, that language is so strong. For some reason I can see that. So German கற்றுக்கிறது ஈஸி. இதே 26 alphabets தான். இங்கிலீஷோட அதே 26 alphabets தான். சரி, நீங்கள் 3 லெவல் கற்றுக்கிட்டிங்கன்னா it'll be easier.
And when you apply for the universities, it's very, very easy to get. Just maintain good marks. So you can apply, study masters free in Germany, especially students who are looking for mechanical, mechatronics, and those kind of options like that. So in the profile building process, keep it in mind. That's my most important thing. And one more thing is in terms of, I wanted to mention this as a counselor. ஏன்னா ரொம்ப நாளாக இதை டிவியில் சொல்ல முடியல, பட் இந்த டைமில் சொல்லிடலான்னு பார்க்குறேன் நான். சி மெடிசன் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஐ see them going overseas for medicine for MBBS. This is something I know with my 20 years of experience. நான் மெடிசன் பண்ணதே இல்லை. My parents both are doctors. மெடிசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா the major problem is students don't understand is two things. One, clearly I'm telling you, நல்லதோ கெட்டதோ இந்தியா வந்து பிரச்சனை இல்லை. You finish it, you get your degree. But overseas பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கண்ட்ரி வேணால் எடுத்துக்கலாம். You study in US or whichever country, or you go to Philippines. But when you come back to India, problem number one, when you come back to India, you need to write the foreign medical graduate exam. If you look at the MCI policy, it says that சரி இங்கே சீட் கிடைக்கலன்னு தானே ஓடு Philippines போ அங்கே போ. Second thing is, my personal suggestion, these are all very risky choices. Quality of education, everything is subjective. Think of all those parameters. Still நான் போகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைன். பட் இந்த 5-6 இயர்ஸ் நீங்கள் படிச்சுட்டு திரும்பி வரும்போது உங்களுக்கு ஒரு கேட் போடுவான். நீ ஃபாரின் மெடிக்கல் எக்ஸாமை கிராஜுவேட் கிளியர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுமா, நீங்கள் அதுக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதில் 18 பேப்பர்ஸ் வரும். சர்ஜரி, ஆப்ஷன் கைனகாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, வாட் இஸ் தட், கார்டியாலஜி, நெஃப்ராலஜி, எல்லாமே 18 பேப்பர் அதில் கவர் ஆகும். இட்ஸ் அ பிட் டிஃபிகல்ட் எக்ஸாம். அது கிளியர் பண்ணால் தான் நீங்கள் எம்பிபிஎஸ் டாக்டர் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். That is why we see lot of students not completing that part. அப்போ ஏன் அதை சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸ்க்கு அது டெட் இன்வெஸ்ட்டாக போயிடும். நான் பையனை 20 lakhs கொடுத்துட்டேன், டாக்டர் ஆகிடுவானா? இல்லை. நீங்கள் உள்ளே வந்து இதுக்கு எக்ஸாம் சரி கிளியர் பண்ணிட்டீங்க, கதை முடிஞ்சுதா? முடியல. யூ ஆர் ஜஸ்ட் அன் எம்பிபிஎஸ் டாக்டர். ஆஃப்டர் தட் யூ ஹாவ் டு கோ ஃபார் யோர் பிஜி நீட். இன்றைக்கி வில்லேஜில் இருக்கிற ஆளுங்களே போர்டை பார்த்தா தெரியும், சார் அவர் வெறும் எம்பிபிஎஸ் டாக்டர் தானே. நீங்கள் பிஜி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ பிஜி நீட் இருக்குது. பிஜி நீட் ப்ரிப்பேர் பண்ண அந்த 3 years. அதுக்கப்புறம் நம்ம கதை முடிஞ்சுதா? இல்லை. யூ ஹேவ் சம்திங் கால் த எஸ்எஸ் நீட், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் மாஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா யூ கேன் டேக் கார்டியாலஜி, நெஃப்ராலஜி, ஆப்ஷன் கைனகாலஜி ஆர் ஆன்காலஜி, வாட் எவர் இட் இஸ். தென் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, அது ஒரு 3 years. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்ன? நான் சர்ஜரி படிச்சுட்டேன், ஐ வாண்ட் டு ஸ்டடி ஆன்கோ சர்ஜன், கேன்சருக்கு ஒரு சர்ஜன், நியோநாட்டல் சர்ஜன், பிறந்த குழந்தைங்க சர்ஜரி பண்ணுறது, கார்டியோ தொராசிக் சர்ஜன், ஸோ கார்டியோ வாஸ்குலர் சர்ஜன், அது 3 years. ஸோ இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 3, 11 வருஷம். பேரண்ட்ஸோட ஃபினான்சஸை பிளான் பண்ணுங்கள். திங்க் ஆஃப் ஆல் திஸ். மெடிசன் இஸ் நாட் 100 meters, இட்ஸ் அ மேரத்தான். 11 வருஷம் நம்ம ஃபேமிலி சப்போர்ட் பண்ணி ஆகணும். பட்ஜெட்டு, நம்ம டைமு. நான் சொல்கிறது வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணும். ஐ எம் நாட் டிஸ்கரேஜிங். நான் யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்ல. திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் திங். ஐ சி லாட் ஆஃப் பேரண்ட்ஸ் ரியலி ஸ்ட்ரகிளிங். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கண்டினியூ. ஸோ மெடிசன் பொறுத்த வரைக்கும் திங்க் ஆல் திஸ். இந்த பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம்னா தைரியமாக இறங்குங்க. பிளான் ஃபார் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். தட்ஸ் சம்திங் ஐ வாண்டட் டு மென்ஷன். ஸோ தேங்க் யூ அண்ட் ஐ விஷ் யூ ஆல் குட் லக் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க் யூ வெரி மச்.